அண்மை செய்தி. திமுக எம்பி ஜெகத்ரட்சன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அபராதம். அந்நிய செலாவணி மேலாண் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஜெகத்ரட்சனுக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறது. திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதம் விதித்துள்ளது. அந்நிய செலாவணி மேலாண் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. அந்நிய செலாவணி மேலாண் திட்டத்தில் ஜெகத்ரட்சகனுக்கு தற்போது 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது அமலாக்கத்துறை. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்நிய செலாவணி மேலாண் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அண்மை தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. திமுக எம்பி ஜெகத்ரட்சகனுக்கு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்நிய செலாவணி மேலாண் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கை குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 1995ஆம் ஆண்டு கோயம்பேட்டையில் உள்ள குரோம் லெதர் ஃபேக்டரி நிறுவனத்தை ஜெகத் வாங்கிய தொடர்பான வழக்கை ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்தனர். குவிண்டன் தாசன் என்பவர் அளித்த புகாரின் கீழ் இந்த புகார் செய்யப்பட்டு இருந்தது. இதற்கு இடைக்கால இது தொடர்பாக தற்போது அமலாக்கத்துறையும் விசாரணை செய்து வந்த நிலையில் தற்போது அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே அதாவது சிங்கப்பூரில் பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக விதிகளை மீறி இது போன்ற செயலில் ஈடுபட்டதாக கூறி தற்போது ஜெகத்ரட்சகன் அதாவது திமுக எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத்ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அபராதத்தை அமலாக்கத்துறை விதித்திருக்கிறது. ரிசர்வ் வங்கியின் ஒப்புதலை பெறாமல் சிங்கப்பூர் நிறுவனத்தின் பங்குகள் வாங்கியதில் சட்ட விதிகள் மீறப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. வெளிநாட்டு நிறுவன பங்குகளை வாங்கியது தொடர்பாக அந்நிய செலாவணி மேலாண் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இது தொடர்பாக பல்வேறு கட்டங்களாக ஏற்கனவே 89 கோடி ரூபாய் பங்குகளை 59 கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்கனவே அவர் மீது உள்ள சொத்துக்கள் முடக்கியிருந்தது. தற்போது இந்த சிங்கப்பூரில் விதிகளை மீறி பங்குகள் வாங்கியதன் காரணமாக தற்போது மிகப்பெரிய அளவிலான ஒரு பங்குகள் அதாவது ஒரு நிதியை தற்போது கோடி அபராதம் அமலாக்கத்துறை விதிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான விசாரணையும் தற்போது நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.